சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அகஸ்டஸ் சீசர் என்ற பெயரை ரோமாபுரி பாராளுமன்றம் அவருக்கு வழங்கியது. அப்பப்பப்பா, ரோமாபுரியை பற்றி தெரியுமா என்று மன்னர் கேட்டதற்கு அது யாரால் எப்படி தோன்றியது என்று சொல்லிவிட்டாரே. அவர் பெயரே அறிவுடைய நம்பி அல்லவா? அவர் அப்படி இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அமைச்சராக இருப்பவர் தன்னை சுற்றியுள்ள எல்லா நாடுகளை பற்றியும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அமைச்சர் பெருமானே, அகஸ்டஸ் சீசர் ஜூலியஸ் சீசரின் நேர்வாரிசு இல்லையாமே, கிளை வழியில் வந்தவராமே. ஏன் ஜூலியஸ் சீசருக்கென்று பிள்ளைகள் ஏதும் இல்லையா? ஏன் இல்லை? தனக்குரிய மனைவியாக கலிபோர்னியா இருந்த போதும் எகிப்து நாட்டின் எழிலரசி கிளியோபட்ராவை விரும்பி மணந்து கொண்டாரே ஜூலியஸ் சீசர். அந்த கிளியோபட்ரா பெற்றெடுத்த சிசரியோன் என்பவன் ஜூலியஸ் சீசரின் மகன்தானே. அந்த சிசரியோனைத்தான் சட்டப்படியான வாரிசாக அறிவிக்கப் போகிறார் ஜூலியஸ் சீசர் என்றுதான் பலர் எதிர்பார்த்தார்களாம். ஆனால் சீசரோ தம்முடைய பெருமைமிக்க ஹெலனிய பரம்பரையில் வந்த ஒருவரே தமக்கு பின் வாரிசாக வேண்டும் என்று விரும்பினாராம். அதனால்தான் தமக்கு ஒன்றுவிட்ட பேரப்பிள்ளையாகிய அக்டேவியஸ் இளம் வயதிலேயே துருதுரு என்று இருப்பதைக் கண்டு இவனே பிற்காலத்தில் ரோமாபுரியை வழிநடத்துபவன் என்று தீர்மானித்து தமது தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாராம். அப்படியானால் இன்றைய அகஸ்டஸ் சீசர் அன்றைய ஜூலியஸ் சீசராலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லுங்கள். உண்மைதான். அப்படி தேர்ந்தெடுத்தது எவ்வளவு பொருத்தம் என்பதை விளக்கும் வகையில் பல அரிய செயல்களை சாதித்திருக்கிறார் அகஸ்டஸ் சீசர். அது என்ன? போரிலே புயவலிமை காட்டிடும் புலியாக பாய்வது போலவே அமைதியை நிலைநாட்டுவதிலும் அழகு புறாவாக திகழ்ந்திருக்கிறார். கலைகளை பெருக்கிட வேண்டும், இலக்கியங்களை பெருக்கிட வேண்டும் என்பதிலெல்லாம் அவர் கொண்டிருக்கும் பேரார்வம் அளவிடற்கரியது என்கிறார்கள். அகஸ்டஸ் சீசரின் பெருமையை கேட்க கேட்க மிகவும் வியப்பாக இருக்கிறது. ஆனாலும் மன்னர் எதற்காக இப்பொழுது ரோமாபுரியை பற்றி கேட்டார் என்று புரியவில்லையே. இப்போது நான் அதை அறிவிக்கிறேன். உலகமே வியந்து பாராட்டும் அந்த அகஸ்டஸ் சீசர் ரோமாபுரியிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்புகிறாராம். அதை பற்றிய செய்தி முதலில் நமக்கு வந்திருக்கிறது. மாமன்னர் எதற்காக திடீரென்று ரோமாபுரியை பற்றி பேச்செடுத்தார் என்று இப்போதுதானே தெரிகிறது. அகஸ்டஸ் சீசர் ரோமாபுரி தூதரை அனுப்ப தகுதியான நாடு பாண்டிய நாடுதான் என்று புரிந்து கொண்டிருக்கிறாரே. நமது பாண்டிய பேரரசரின் புகழ் அந்த அளவிற்கு ரோமாபுரி வரை பரவி இருக்கிறது. இதன் மூலம் ரோம பாண்டிய நட்புறவு உருவாகும். இரு நாடுகளுக்கும் இடையில் கலாச்சார பரிமாற்றம் ஏற்படும், வர்த்தக தொடர்புகளும் அதிகரிக்கும். சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே. ரோமாபுரியிலிருந்து தூதுவன் வரும் நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். குறிப்பாக அதை பற்றி பேசுவதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்தேன். சொல்லுங்கள் மன்னவா. இப்படித்தான் சில வருடங்களுக்கு முன் நமது பாண்டிய நாட்டிற்கு சோழ நாட்டிலிருந்து ஒரு தூதுவன் வந்தார். அப்போது என்ன நடந்தது என்று நினைவிருக்கிறதா? அவன் கொண்டு வந்த மடல்தான் சோழ பாண்டிய நட்புக்கும் இன்றைய உறவுக்கும் தொடக்கமாக அமைந்தது. சோழ நாடும் பாண்டிய நாடும் தங்கள் தனித்தன்மையை இழக்காமல் பேரரசுகளாக விளங்க அதுவே காரணமாக அமைந்தது. தாங்கள் சொல்வது உண்மைதான் மன்னவா. ஆனால் நான் சொல்ல வந்தது அதுவல்ல. அந்த தூதுவன் இங்கு வந்தபோது இங்கிருந்த சில பாண்டிய நாட்டு துரோகிகள் அந்த தூதுவனையும் கொன்று இரு நாடுகளையும் நிரந்தர பகைவர்களாக மாற்றிவிட முயற்சி செய்தார்கள். தங்கள் வீரமைந்தன் செழியன் தான் சரியான நேரத்தில் அந்த சூழ்ச்சியை பற்றி அறிந்து
அதை தடுத்தான். அன்று அதை செய்தவர்கள் யாரென்று தெரியாமலே போய்விட்டது. ஆம் மன்னவா, அன்று மட்டும் அது தடுக்கப்படாமல் போயிருந்தால் இன்று இப்படி பேரரசுகள் இணைந்து நிற்கும் அரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. அந்த வஞ்சகர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டதே என்று செழியன் அதை பற்றி மிகவும் வருந்தினான் மன்னவா. இப்போது ரோமாபுரியிலிருந்து தூதுவன் வரும் இந்த நேரத்தில் அந்த கயவர்கள் அதே போன்ற ஒரு சூழ்ச்சியை செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அதனால்தான் அமைச்சரே, ரோமாபுரி தூதுவன் இங்கு வரும்போது அவனுக்கு எந்த இடையூறும் ஏற்படாதபடி பாதுகாக்க வேண்டும். அன்று நடந்தது போல் இன்றும் ஏதாவது நடந்துவிட்டால் அவன் தமிழகத்தை பற்றியே தவறாக நினைத்துவிடக் கூடுமே. இல்லை மன்னவா, இல்லை. அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக் கூடாது. அதனால்தான் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தகுதி உள்ள ஒருவனை நாம் ரோமாபுரி தூதுவனுக்கு பாதுகாவலனாக நியமிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் மன்னவா. நான் அந்த தூதருக்கு கவசமாக இருந்து அவனை பாதுகாக்கிறேன். மன்னா, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள். நான் அந்த தூதுவனை நிழல் போல் தொடர்ந்து எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்கிறேன். மகேந்திரா, மணிமாறா, உங்கள் வீரத்தை பற்றி நான் அறியாதவனா என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக களம் பல கண்ட நமது தளபதி மார்த்தாண்டர் இருக்கிறாரே. ஆனால் நாம் அத்தனை பேரும் இருக்கும் நேரத்தில்தான் இங்கு வந்த சோழ நாட்டு தூதுவன் தாக்கப்பட்டான். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. தாங்கள் சொல்வதும் சரிதான் மன்னா. யாரை அந்த பணிக்கு நியமிக்கலாம் என்று தாங்களே கூறுங்கள். அதை பற்றி நாம் அவசரமாக தீர்மானிக்க முடியாது அமைச்சரே. தீவிரமாக ஆலோசித்த பிறகுதான் அதற்குரிய ஒருவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் உங்களை எல்லாம் அழைத்ததற்கு காரணம் ரோமாபுரியிலிருந்து தூதுவன் வருகிறான் என்ற நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த தூதுவன் வருவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்பதால் பாதுகாப்பை பற்றி நாம் பிறகு தீர்மானிக்கலாம். இத்துடன் அவை கலையட்டும். சேரமன்னரின் செய்கைகள் ஒவ்வொன்றும் மிகவும் புதிராக இருக்கிறதே. தனது மகளை கிள்ளிவளவனுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வந்தவர் தன் எண்ணம் நிறைவேறுவதற்கு சாத்தியங்கள் இல்லை என்பதனால் இப்படி நடந்து கொள்கிறாரா? உண்மைதான். அவருக்குள் ஏதோ ஒரு வன்மம் இருக்கிறது. யார் மீதோ அவருக்கு கோபம். அந்த கோபத்தை நேரடியாக வெளிப்படுத்த இயலாத நிலையில்தான் அவர் என்னை எச்சரிப்பது போல் நீ பாண்டிய நாட்டிற்கு சென்றுவிடு என்று தன் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சேர மன்னரின் கோபம் யார் மீதோ அல்ல, என் மீதுதான். இந்த கோபம் இன்று புதிதாய் முளைத்தது அல்ல. ஏற்கனவே என் மீது அவருக்கு உண்டாகி இருக்கும் பகைமை உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் இப்படி கோபமாய் வெளிப்பட்டிருக்கின்றது. அவருக்கு தங்கள் மேல் பகைமை உணர்ச்சி தோன்ற காரணம் இருக்கின்றது. நானும் இருங்கோவேளும் சேர்ந்து சோழ மன்னருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் எங்களுக்குள் ஏற்பட்ட பகைமை அது. சோழ மன்னரை எதிர்க்க எங்களுடன் சேர்ந்து ஒத்துழையுங்கள் என்று சேர மன்னரை கேட்பதற்காக நானும் இருங்கோவேளும் அவரை சந்திக்க சென்றோம். அந்த சந்திப்பில் எங்களுக்கும் சேர மன்னருக்கும் உடன்பாடு ஏற்பட்டு விடவில்லை. சோழ மன்னருக்கு எதிராக தான் செயல்பட விரும்பவில்லை என்று அவர் ஒதுங்கிவிட்டார். சேர மன்னரின் ஒத்துழைப்பை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நானும் இருங்கவேளும் அவருடன் விவாதித்தோம். அந்த விவாதத்தில் எப்படி எடுத்துச் சொன்னாலும் சேர மன்னர் பிடிகொடுக்காமல் நழுவுகிறாரே என்ற கோபத்தில் நான் சற்று கடுமையாக சேர மன்னரை எதிர்த்து பேசிவிட்டேன். பதிலுக்கு அவரும் என்னை எதிர்த்து பேச விவாதம் விவகாரமாகிவிட்டது. அந்த சம்பவத்திற்கு பின் நானும் சேர மன்னரும் எதிரிகளாகிவிட்டோம். அந்த பகைமை உணர்ச்சியை மனதில் கொண்டுதான் தன்னை கொல்ல வந்தவன் விட்டுச் சென்றதாக கூறி தங்கள் பெயர் பொறித்த கட்டாரியை
சோழ மன்னரின் முன்னிலையில் சபையில் காட்டினாரோ? ஆமாம், தங்கள் உடைமையான தங்கள் பெயர் பொறித்த அந்த கட்டாரி சேர மன்னரின் கைக்கு எப்படி கிடைத்தது? அதுதான் எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்கிறது. சோழ நாட்டில் எதிரிகள் அதிகமாகிவிட்டார்கள். நீ எவ்வளவு விரைவாக செல்ல இயலுமோ அவ்வளவு விரைவாக பாண்டி நாட்டிற்கு சென்றுவிடு என்று எனக்கு எச்சரிக்கை விடுத்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கின்றது. சேர மன்னரின் மனமாற்றத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. சேர மன்னர் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் தங்களுக்கு யார் மீதேனும் சந்தேகம் இருக்கின்றதா? சேர மன்னரின் பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யாராக இருக்கக்கூடும்? வேறு யார்? என் மனைவி மங்கம்மாவாகத்தான் இருக்கும். இந்த சோழ நாட்டில் என் மனைவி மங்கம்மாவை தவிர வேறு யாரால் இவ்வளவு தைரியமாக செயல்பட முடியும்? இந்த சந்தேகம் எனக்கும் இருக்கின்றது. அதற்காகத்தான் மங்கம்மாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான விமலாதித்தனை நான் இங்கு வர சொல்லி இருக்கிறேன். விமலாதித்தனை வந்துவிட்டார். அனைவரையும் வணங்குகிறேன். வா விமலாதித்தா. தாங்கள் வரச் சொன்னதாக எனக்கு தகவல் வந்தது. ஆம், உன்னிடம் ஒரு புதிய பொறுப்பை ஒப்படைப்பதற்காகத்தான் இங்கு வரச் சொன்னேன். மங்கம்மாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிவிட்ட உன்னால் தான் அதை திறம்பட செய்ய இயலும் என்பது எங்கள் எல்லோருடைய கருத்து. சொல்லுங்கள், தங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன். இப்பொழுது சேர மன்னரிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்திற்கு காரணம் என்ன? அதை நீ கண்டறிய வேண்டும். உன் மீது எந்த சந்தேகமும் வந்துவிடாத வண்ணம் எச்சரிக்கையாக இருந்து அந்த விவரங்களை நீ சேகரிக்க வேண்டும். சேர மன்னரின் மனமாற்றத்திற்கு மங்கம்மாவிற்கு பங்கு இருக்கின்றதா? அவர்களுடைய திட்டம் என்ன? அது போன்றவையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சோழ மன்னரிடம் கூறி என்னை நாட்டிலிருந்து உடனே வெளியேற்ற வேண்டும் என்று சேர மன்னர் துடித்ததற்கு என் மீது அவருக்குள்ள பகை உணர்ச்சி மட்டும்தான் காரணமா, அல்லது அதற்கு வேறு காரணமும் இருக்கின்றதா என்பதையும் நீ கண்டறிய வேண்டும். தாங்கள் கூறிய அனைத்து விவரங்களையும் யாருக்கும் என் மீது சந்தேகம் வராத வண்ணம் எச்சரிக்கையாக இருந்து சேகரிக்கிறேன். சேர மன்னனின் திட்டத்தை வெளிச்சமிட்டு காண்பிக்கிறேன். ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் அந்த முக்கியமான பணி நிச்சயம் எனக்குத்தான் கிடைக்கும். மகேந்திரன் மட்டுமல்ல, வேறு யார் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டாலும் சரி, நான் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை. மன்னரிடம் சொல்லி எப்படியாவது அந்த பதவியை நான் பெற்றுவிட வேண்டும். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடக்கூடாது. வெற்றிக்கு முதல் படி என்பது போல்தான் இந்த பாதுகாப்பு பணி. நான் மேன்மை அடைவதற்கு, முதன்மை தளபதி அந்தஸ்தை பெறுவதற்கு, அடுத்தடுத்து நான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை நோக்கி பயணிப்பதற்கு இது முதல் முக்கிய படியாகும். இதை நான் தவறவிட்டு விடக்கூடாது. அண்ணா, அண்ணா, அண்மை காலங்களில் தாங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நீதான் மிகவும் கெட்டிக்காரி ஆயிற்றே. உன் அண்ணனின் சந்தோஷத்திற்கு காரணம் என்னவென்று நீயே யூகித்து சொல் பார்க்கலாம். செழியன் பாண்டிய நாட்டில் இல்லாததினால் மன்னர் முதன்மை தளபதி பதவியை தங்களுக்கு தந்துவிட்டார், சரிதானே? இல்லை இல்லை, அதைவிட பெரிய பணியை மன்னர் எனக்கு தரப்போகிறார். முதன்மை தளபதியை விட பெரிய பணியா? நான் யூகித்து விட்டேன். பாண்டிய நாட்டிற்கு வர இருக்கும் ரோமாபுரி தூதுவரை பாதுகாக்கும் பணியை
மன்னர் நம் மணிமாறனுக்கு தரப்போகிறார். தந்தையே, சரியாக கணித்து விட்டீர்கள். நம் பாண்டிய மன்னர் அது பற்றி இன்னமும் அறிவிக்கவே இல்லையே. அதற்குள் எப்படி உங்களுக்குத்தான் அந்த பதவி என்று உறுதியாக சொல்கிறீர்கள்? கருங்குழலி, ஏனம்மா அப்படி சொல்கிறாய்? அந்த பதவிக்கு பொருத்தமானவனும் தகுதியானவனும் இந்த பாண்டிய நாட்டிலேயே நம் மணிமாறன் மட்டும் தானே என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன், நான் கூட சொல்லுவேன். ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பணிக்கு பொருத்தமானவர், தகுதியானவர் என் அண்ணன் மணிமாறன் மட்டும்தான். ஆனால் நம்முடைய இந்த எண்ணம் நம் பாண்டிய மன்னருக்கும் இருக்க வேண்டுமே. இந்த விஷயத்தில் மன்னருக்கு ஆலோசனை கூறும் அனைவருக்குமே இந்த எண்ணம் இருக்க வேண்டுமே. கருங்குழலி, நீ என்னம்மா சொல்கிறாய்? அப்பா, அண்ணா, நீங்கள் இருவருமே முத்துநகை என்ற ஒருத்தி இந்த பாண்டிய நாட்டில் இருக்கிறாள் என்பதையே மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணத்திற்கு முதலில் தடை போடுபவள் அந்த முத்துநகை. நம்முடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுபவள் அந்த முத்துநகை. அந்த முத்துநகை இந்த பாண்டிய நாட்டில் இருக்கும் வரை நம்முடைய எந்த எண்ணமும் ஈடேறப் போவதில்லை. அண்ணா, செழியன் தான் எனக்கு எதிரி. என்னை வளரவிடாமல் தடுப்பவன் அவன்தான். எனது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை அந்த செழியன் தான் என்றெல்லாம் நீங்கள் சொல்வீர்களே. அந்த செழியனை இந்த முத்துநகையுடன் ஒப்பிடும்போது பூஜ்யமாகி விடுவான். இவள் 10 செழியனுக்கு சமமானவள். செழியனை நீங்கள் எளிதாக சமாளித்து விடலாம். ஆனால் இந்த முத்துநகையை சமாளிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. பாண்டிய மன்னர் நமக்கு இந்த பதவியை தருவார், அந்த பதவியை தருவார் என்றெல்லாம் சிந்திப்பதை விட்டுவிட்டு அந்த முத்துநகையை இந்த பாண்டிய நாட்டிலிருந்து எப்படி விரட்டி அடிக்கலாம் என்பதை பற்றி சிந்தியுங்கள். அந்த முத்துநகையை திரும்பவும் சோழ நாட்டிற்கே எந்த விதத்தில் அனுப்பலாம் என்பது பற்றி கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பியுங்கள். இதுதான் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தலையாய பணி. ஏகாம்பரம், நாம் முன்பெல்லாம் கோயிலுக்கு சென்றாலே எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். நாம் வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் மனோரஞ்சிதம் வருவாள். அங்குள்ள மண்டபத்தில் நடன ஒத்திகை பார்ப்போம் என்று எவ்வளவு ஆவலோடு வந்து சுற்றி நிற்பார்கள். உண்மைதான், அந்த நாட்களை என்னால் மறக்க முடியாது. ரஞ்சிதத்தின் நடனத்தை பார்க்க ஒரு கூட்டம் அலைமோதும் என்றால் நேரில் ஒரு முறை ரஞ்சிதத்தை பார்த்தாலே போதுமென்று ஆவலோடு வந்தவர்கள் எத்தனை பேர். எல்லாம் கனவாக போய்விட்டது ஏகாம்பரம். அரண்மனை வாழ்வு கிடைத்து விட்டது என்று அருகில் இருந்தவர்களையெல்லாம் அலட்சியம் செய்தேன். இப்போது அவர்கள் போகிற போக்கில் சாதாரணமாக பார்த்துவிட்டு சென்றாலும் என்னை ஏளனம் செய்கிறார்களோ என்று தோன்றுகிறது. நான் இப்போதெல்லாம் யாரையும் சந்திப்பதே இல்லை. ஒருவேளை என்னை யாராவது பார்க்க வந்தாலும் ஓரிரு வார்த்தை பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடுகிறேன். ஏகாம்பரம், இளவரசர் எப்போது பூம்புகாரிலிருந்து உறையூர் வந்தார்? வந்தவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் உறையூர் அரண்மனைக்கு சென்று நாமே அவரை வரவேற்றிருக்கலாமே. சரி வா, அவரை சென்று சந்திப்போம். வணங்குகிறோம் அரசே. தாங்கள் உறையூருக்கு வந்திருப்பது எங்களுக்கு தெரியாது. முன்பே தெரிந்திருந்தால் விருந்தினர் மாளிகைக்கு வந்து பார்த்திருப்போம். அதற்காக நீங்கள் வருந்த வேண்டிய அவசியமில்லை. நான் அரசுமுறை பயணமாக வரவில்லை. மனம் சங்கடத்தில் ஆழ்ந்திருந்ததால் திடீரென்று புறப்பட்டு வந்தேன். இங்கு தங்களை பார்ப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் முதலில் மனோரஞ்சிதத்தை பார்த்தது இந்த கோவிலில்தான். கோவிலில் நடந்த விழாவை பார்க்க வந்த நான் அன்று இங்கு நடந்த ரஞ்சிதத்தின் நடனத்தைக் கண்டுதான் சிலை வடிக்க அபிநயம் பிடிக்க அழைத்தேன். அந்த நினைவில்தான் இங்கு வந்தேன். இந்த இடத்தில் எங்கு பார்த்தாலும் மனோரஞ்சிதத்தின் உருவம் நிற்பது போல் எனக்கு தோன்றுகிறது. தாங்கள் ரஞ்சிதத்தை
எந்த அளவிற்கு உண்மையாக நேசித்தீர்கள் என்பது எங்களுக்கு இப்பொழுதுதான் புரிகிறது.